உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வஞ்சன கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 150 கிராம் வஞ்சன கருவாடு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்பதான் அந்த மேல உள்ள அழுக்கு இது உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. நல்ல கருவாடும் சாஃப்ட் ஆகும். அப்பதான் இந்த மாதிரி முழுக்கி வச்சிடுங்க. நல்லா இப்படி இது ஊறுனது இந்த மேல உள்ள அந்த அழுக்கெல்லாம் அப்படி செஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா கிளீனா வந்துடும். இப்ப அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இது ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கருவாட்டுக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடாய் வச்சு ஒரு நல்ல தாராளமா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டிக்கங்க. அதை இதுல ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை லேசா அந்த கலர் மாறி அந்த வாசம் வர அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்ப அது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாதான், இது நல்லா வதங்கினாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் கருவாட்டுக்கு. இப்ப வதங்கறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டுல உப்பு இருக்கும், கழுவுனாலும் கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்காங்க. கருவாடு எப்படி கழுவுனாலும் அதுல லைட்டா உப்பு இருக்கும். அதுக்குன்னு இந்த வெங்காயம் இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இதுக்கு ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப போட்டா சத சதன்னு இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. வெங்காயம் தான் நிறைய போட போட நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெங்காயம் கூட வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஆனா தக்காளி இந்த அளவு போடுங்க, அப்ப நல்லா இருக்கும். இதையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கிடுங்க. இப்ப ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவு கிளறினதும் கருவாடெல்லாம் நான் எப்படி நல்லா கிளீனா கழுவி துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட இந்த வெங்காயம் இந்த உப்பெல்லாம் இதுல கொஞ்சம் ஏறுற மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க. இது கொஞ்சம் இப்படி வதக்கும் போது கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள்லாம் போட முன்னாடி இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். கருவாடு வறுக்கிற வாசத்துக்கே நல்ல பசி எடுத்துரும் நமக்கு. அந்த அளவு டேஸ்ட் இருக்கும் கருவாடு நம்ம சாப்பிடும்போது. கருவாடு பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. இப்ப அதுக்கு தேவையான மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன். நல்ல காரம் இருந்தாதான் கருவாடு சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கங்க. இந்த காரம் எல்லாம் இந்த கருவாடுல ஏறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த அளவு வதங்கினதும் இது நல்ல கொஞ்சம் அந்த கருவாடு வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. நல்ல கருவாடு வெந்து குழையணும், அந்த அளவுக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். வஞ்சன கருவாடு வேக கொஞ்சம் டயம் எடுக்கும். அப்படியே கொஞ்சம் கெட்டியமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இந்த நேரம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க, கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த அளவு கிளறிட்டு வெந்துருச்சான்னு பாருங்க கருவாடு.
இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லா இருக்கும். அதனால திருப்பி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க. இந்த அளவு வெந்திருந்தா சரியா இருக்கும். இப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல இந்த மாதிரி அமுத்தி பாருங்க. அந்த வெங்காயமும் கருவாடும் சேர்ந்து இருந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த குழஞ்சு அதோட சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அதை. இப்போ நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கணும். இந்த நேரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் அந்த வாசத்துக்கு சேர்க்கும்போது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. அப்பதான் கருவாடு சுருள சுருள வறுத்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் கருவாட்டுக்கு. நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் இது திப்பியா இருந்தா கூட இந்த நேரத்துக்கு வேணா லேசா கொஞ்சம் எண்ணெய் கூட ஊத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், பழைய சாதம் இதெல்லாம் கூட சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து வெந்திருந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு கருவாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இந்த வஞ்சன கருவாடை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.